பேக் டு SPGK சேனல். இன்னைக்கு பார்க்க போறது வந்து கணேச எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். காசுங்க பாருங்க, இந்த மாதிரி நான் ஒரு கேன் எடுத்துக்கினேன். இந்த கேன் மேலே நல்லா ஃபுல்லாக மண்ணை பூசிக்கிறேன். பாருங்க கைஸ், நல்லா பூசிக்கங்க. பூசினதுக்கப்புறம் இங்கே பாருங்க கைஸ், நல்லா இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக மண்ணை போட்டுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா வருதான்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும். பாருங்க கைஸ், இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே நல்லா இந்த மாதிரி வச்சு நைஸாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்குங்க. பாருங்க கைஸ், இந்த மாதிரி வச்சு சைஸ் பார்த்துக்கோங்க. சைஸ் பார்த்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் இங்கே பாருங்கள், இது வந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி லைட்டாக மண் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி இன்னொன்று இந்த பக்கம் அதே மாதிரி வைக்கணும். பாருங்கள், அதே மாதிரி இன்னொன்று நல்லா உருட்டிக்கணும். இதுதான் கால். இப்போ இந்த காலை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், காலை வந்து ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருங்க. நல்லா இப்படி வளைச்சி வச்சுட்டு அப்படியே இங்கே தூக்கி இந்த மாதிரி வைங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வச்சு நல்லா கீழே நல்லா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு கால் வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி வச்சுட்டு அதை அப்படியே இந்த காலை கீழே இறக்கி அவ்வளோதான், கீழே ஒரு பாதம் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வச்சு உள்ளே காலை வச்சுட்டு இங்கே பாருங்கள், காலை வச்சுட்டேன். இப்போ வந்து உள்ளே நல்லா பேக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மண்ணை எடுத்து போட்டு பேக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பால் வர பண்ணிவிட்டு இந்த பாலை தான் வயிற்றுக்கு வைக்க போகிறேன். அந்த வயிறுக்கு இப்போ வச்சுட்டேன் டிங் அப்படிங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வயிறை வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா அங்கங்கே கேப் கொடுத்தவரெல்லாம் பேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு இப்போ இதை வந்து இதில் தான் கை வைக்க போகிறோம். இங்கே வந்து செஸ்ட்டு செய்யணும். இங்கே சென்டரில் ஒரு லைன் போட்டு சென்டரில் அப்படியே கொஞ்சம் லைனாக போட்டு கொஞ்சம் மண் எடுத்து இங்கே வச்சுருங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து இங்கே வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வச்சுட்டு இப்போ இந்த நல்லா மண்ணை வந்து நல்லா இந்த மாதிரி பூசி விட்டாங்கனாக்க அவ்வளோதான், செஸ்ட் ரெடி. அதே மாதிரி 2 பக்கம் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கைஸ், செஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே இங்கே எடுத்து வச்சுட்டு ஆக்க முடிஞ்சிச்சு. பாருங்கள், வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டு நல்லா இந்த மாதிரி வச்சு அங்கங்கே சைடில் கேப்லாம் அடிங்க. பாருங்கள், நல்லா செஸ்ட் வச்சிட்டோம். அப்புறம் கையை வந்து இந்த மாதிரி நல்லா எடுத்து கையை இங்கே வந்து நல்லா சொருவிட்டு அப்புறம் அதே கையை அப்படியே லைட்டாக மடக்கி பாருங்கள், இந்த மாதிரி கை இங்கே வச்சுட்டு அப்படியே இந்த கை இங்கே வச்சுட்டா போதும். அவ்வளோதான், கை ரெடி. பாருங்க, உங்களுக்கு நல்லா கரெக்டாக இந்த மாதிரி கையெல்லாம் நிற்கலைன்னா நீங்கள் வந்து குச்சி இருக்கியா, அந்த குச்சியை வந்து நல்லா உடச்சி கரெக்டாக அந்த தலை எங்கே நிற்கலையோ அந்த தலை ஸ்ட்ரைட்டாக சொரவிட்டுனாங்கன்னா நின்றுக்கும். எனக்கு நின்றுச்சா நான் வைக்கல, சரியா? பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கை வச்சிட்டேன். அவ்வளோதான், இப்போ தலையை வச்சிடலாம். நல்லா ஒரு பால் திருப்பவும் மண் எடுத்து நல்லா பெருசாக எவ்வளோ சைஸ் தலை வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நல்லா உருட்டிக்கோங்க மண்ணை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தலையை வச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட கணேச மாதிரி தெரியும். அவ்வளோதான். இப்போ அதுக்கும் லைட்டாக அப்படியே அங்கங்கே அட்டாச் கொடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் மண்ணை திருப்போம் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லா அமுத்துங்க. நல்லா பட்டையாக தட்டிட்டு இப்போ அதில் காது மாதிரி அப்படியே ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காதை அப்படியே நல்லா கொஞ்சம் பள்ளமாக பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா ஷேப் கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து இதை அட்டாச் பண்ணிடலாங்க. பாருங்கள், கரெக்டாக சைஸ் சரியாக போச்சு. அப்படியே வச்சிட்றேன். பாருங்கள், ஒரு காது வச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கம் வச்சுருங்க. பாருங்கள், எப்படி காது செஞ்சிங்களோ அதே மாதிரி தான் இன்னொரு டைம் ஃபுல்லாக அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி தட்டிட்டு அதை வந்து நல்லா சென்டரில் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி இருந்தீங்கன்னா லைட்டாக பள்ளமாகும். அதை எடுத்து அப்படியே இது மேலே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தூக்கிடுங்க.
பாருங்க திருப்பம் அதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இப்போ தட்டிட்டு திருப்பம் அதே மாதிரி நல்லா ரவுண்டாக நல்லா அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வைக்க போகிறோம், கிரீடம் வைக்க போகிறோம். இதை கிரீடமாக பாருங்கள். அதே மாதிரி நல்லா ஷார்ப்பாக இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் வச்சுட்டு நல்லா ட்ரையாங்கல் ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அதே மாதிரி நல்லா பிளாட் பாட்டாக தட்டிக்கிட்டு இப்போ அதே வந்து சும்மா நார்மலாக இந்த மாதிரி கிரீடத்துக்கு முன்னாடி அப்படியே ஓவல் ஷேப்பில் வச்சுருங்க. பாருங்கள் சொல்லதான் கொஞ்சம் காஞ்சிச்சு. இப்போ இங்கே வந்து 2 கை வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அப்புறம் இங்கே கண்ணெல்லாம் வைக்கணும், கொஞ்சம் செயின்லாம் போடணும், அதெல்லாம் ஓகேங்களா? ஓகே கைஸ், அப்புறம் இது வந்து நான் எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து நாங்கள் பாருங்கள் தனியாக வந்து இதுக்கு கொடுத்தாங்க. அதை வந்து நான் அப்படியே பின்னாடி இந்த மண் வச்சு அடியில் இப்படி எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ். பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. இப்போ பெயிண்டிங் பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், பெயிண்டிங் வச்சா முடிஞ்சிச்சு. பாருங்க கைஸ், அவ்வளோதான் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கலாம் வாங்க. பாருங்கள் பெயிண்ட் இருக்குது, பெயிண்ட் அடிக்கலாம் வாங்க. பாருங்க கைஸ், இப்போ இங்கே காலுக்கெல்லாம் காப்பு போட்டோம்ல, அதுக்கு வந்து வச்சிடலாம். முதல்ல கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். கைஸ் இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் அப்படியே கோல்டு வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் எல்லா காப்புக்கும் வச்சேன். அப்புறம் இங்கே செயின் கட்டிச்சேன், இங்கே மேலே கிரீட் எடுத்து கட்டிச்சேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வேஷ்டி கட்டலாம். இங்கே தலைகாணி இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் இந்த பில்லோக்கு வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் எடுக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி தான் ஃபுல்லாக இந்த சைடில் வச்சேன் பாருங்கள், அதுக்கெல்லாம் அப்படி அதே மாதிரி 2 பக்கம் அடிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், பில்லோக்கு ஃபுல்லாக க்ரீன் அடிச்சிட்டேன். இப்போ வந்து அங்கே கொஞ்சம் பில்லோவை ஹைலைட் பண்ணுறதுக்காக லைட்டாக அப்படியே கோல்டு கொடுக்குறேன். பாருங்கள் அதே மாதிரி 2 பக்கம் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வேஷ்டி கட்டிச்சிடலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த வேஷ்டிக்கெல்லாம் அடிச்சிடலாம் வாங்க. எல்லோ கலர் அடிக்கணும் பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லோ அடிச்சிடலாம். பாருங்க இந்த எல்லோ அவ்வளோதான் சென்டர் கட்ஸ் தான். இப்போ இது இந்த பட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து ரெட்டு குத்தலாம். அவங்க மட்டும் தரலாமா? பாருங்க அவ்வளோதான், பார்டர்லாம் குத்துட்டேன். பாருங்க அந்த கயிறு போட்டுன்னு இருக்கும்ல, அதுக்கு ஒயிட் அடிச்சிட்டேன். அப்புறம் கொம்புக்கு ஒயிட் அடிச்சிட்டேன். பாருங்க இப்போ வந்து ஃபுல்லாக சாண்டல் வச்சிடலாம், கை கால் உடம்பெல்லாம். பாருங்க மூஞ்சிக்கு சாண்டல் வச்சுட்டு இப்போ ஐப்ரோ போடுறேன். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். எலியும் வச்சிட்டேன், கீழே பர்பிள் கலர் வச்சிட்டேன்.
मूर्ती दर्शन मात्रे मन कामना पूर्ती जय देव जय देव கைஸ் கணேஷாவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.